தெலங்கானாவின் சைபராபாத் பகுதியில் 23 கோடி ரூபாய் மதிப்புள்ள 35 கிலோ தங்கம் பறிமுதல். ஆந்திராவில் நடிகர் பவன் கல்யாண் போட்டியிடும் தொகுதியில் 17 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் சிக்கியது. தமிழ்நாட்டில் தொடங்கியது அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்தரி வெயில். வரும் 6ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கோடை விடுமுறையை கொண்டாட வெளிமாநில சுற்றுலா தலங்களுக்கு படையெடுக்கும் மக்கள். சென்னையிலிருந்து கூடுதல் விமானங்கள் இயக்கப்படுவதால் மக்கள் மகிழ்ச்சி. கோடை விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை. தொடர் புகார்கள் வந்த நிலையில் அரசு தனியார் பள்ளிகள் இயக்குநர்கள் கூட்டாக எச்சரிக்கை. குஜராத்தில் அமித்ஷாவை எதிர்த்து களமிறங்கிய 16 பேர் வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றதால் அதிர்ச்சி. பாஜக மற்றும் குஜராத் மாநில போலீசாரின் அச்சுறுத்தலால் போட்டியிலிருந்து விலகியதாக குற்றச்சாட்டு. தேர்தல் பத்திரம் திட்டம் மூலமாக பிரதமர் மோடி வெளிப்படையாக ஊழலில் ஈடுபட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாஜகவுக்கு நிதி அளித்தவர்களின் பெயர்களை மறைப்பது ஏன் என்றும் கேள்வி. ராமநாதபுரம் அருகே இலங்கைக்கு கடத்த முயன்ற 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள வலி நிவாரண மாத்திரைகள் பறிமுதல். வாகன ஓட்டுநர் ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஐபிஎல் போட்டியில் இன்று பெங்களூரு குஜராத் அணிகள் மோதல். புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்திலிருந்து முன்னேறும் முனைப்பில் களமிறங்கும் பெங்களூரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.